Welcome to OTT Junction Super Singer Season 11. ஸோ சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 இந்த ஜூனியர் சீசன் 11 வந்து மே 9ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது. அதற்கான போட்டியாளர்கள் அதில் குறைஞ்சது ஒரு 20 ப்ளஸ் ஒரு 22 போட்டியாளர்களாவது இருப்பாங்க. இந்த மே 9 ஆரம்பிக்கிற போட்டியானது நவம்பர் மாதம் தீபாவளி வரைய கிட்டத்தட்ட போகும். ஒரு 7-8 மாதங்கள் நடக்கும். எப்பொழுதுமே அப்படி தான் நடக்கும். இந்த முறையும் அதே மெத்தடு தான். இந்த தடவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மே 9 ஆரம்பிக்குதுங்கிறதுனால முன்னாடியே டெய்லி 2 போட்டியாளர்களாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ சாட்டர்டே அன்னைக்கு 2 போட்டியாளர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சண்டே அன்னைக்கு 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மண்டே அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுங்கிறதுனால அவங்க எந்த வீடியோவும் போடல. ஏன்னா எல்லாருடைய கவனமும் 5 மாநில தேர்தல், குறிப்பாக தமிழக தேர்தல், அதில் யார் ஜெயிக்க போறா, யார் ஆட்சி அமைக்க போறா, யாருக்கு எத்தனை சீட்டு வருது, விஜய் என்ன பண்ண போறாரு, விஜய்க்கு எத்தனை சீட்டு கிடைக்கும், அவர் சிஎம் ஆவாரா, இந்த கவனத்தில் இருந்ததுனால அந்த திங்கக்கிழமை எந்த வீடியோவும் அவங்க போடல. ஸோ 5வது போட்டியாளராக அவங்க நேத்திக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு போட்டியாளரை அறிமுகப்படுத்திருக்காங்க. பொன்னி ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு போட்டியாளர். 5வது போட்டியாளர் பொன்னி ஸ்ரீ காரைக்குடியிலேருந்து. ஸோ இவங்க டார்ஜிலிங்லேருந்துலாம் போட்டியாளர்களை கொண்டு வராங்க. ஒரு பக்கம் டார்ஜிலிங்கிறாங்க, ஒரு பக்கம் ஒரத்தநாடுங்கிறாங்க, ஒரு பக்கம் நாகர்கோயிலுங்கிறாங்க, இப்போ காரைக்குடி. ஸோ எல்லா பகுதியிலேருந்தும் ஆட்கள் வராங்க. இது ஒரு நல்ல டேலண்ட் ஹண்ட், ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. நம்ம விஜய் டிவியை பாராட்டணும், குளோபல் வில்லேஜஸை பாராட்டணும். பிரமாதமான செலெக்ஷனாக இருக்குது இந்த முறை. இதில் நம்ம பொன்னி ஸ்ரீ பாடுற பாட்டு என்னன்னு பார்த்தோம்னா, சத்திரியன் படம், விஜயகாந்த் நடித்து மணிரத்னத்துடைய ஆலயம் ப்ரொடக்ஷன் தயாரித்த படம், சுபாஷ் டைரக்ட் பண்ண படம் அது. அந்த படம் விஜயகாந்த் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாரு. அதில் விஜயகாந்த் பானுப்பிரியா இவங்க ஜோடி. அதாவது விஜயகாந்த் மனைவியை இழந்து 2 குழந்தைங்களோட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். திருப்பி போலீஸை விட்டு வந்துடுவார். திருப்பி அவர் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. அதில் பானுப்பிரியா ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ பானுப்பிரியாவுக்கு வரக்கூடிய ஒரு பாடல் இது. அவங்க தனிமையில் பாடக்கூடிய பாடல், மாலையில் யாரோ மனதோடு பேச அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த படத்தில் எல்லா பாடல்களையுமே கவிஞர் வாலி எழுதியிருப்பார். இசைஞானி இளையராஜாவோட இசை. இந்த பாடல் மறைந்த மாபெரும் பாடகி நம்ம ஸ்வர்ணலதா பாடியிருப்பாங்க. அதாவது ஸ்வர்ணலதாக்கு அப்படின்னு ஒரு யூனிக்கான வாய்ஸு. அது எந்த விதமான உணர்வுகளையும் நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு குரல். அவங்களால போராளே பொண்ணுத்தாயி அந்த பாட்டையும் பாட முடியும், முக்காலா முக்காப்லா அந்த மாதிரி பாட்டையும் பாட முடியும், என்னை நெஞ்சை தொட்டு அள்ளி சென்ற மன்னன் பேரும் என்னடின்னு அந்த மாதிரி எந்த விதமான பாடலையும் பாட முடியும். அந்த காலத்தில் எல்லார் ஈஸ்வரி எப்படி ஒரு யூனிக்கா ஒரு வெர்சடைல் சிங்கரா இருந்தாங்களோ அந்த மாதிரி ஸ்வர்ணலதா அவருடைய மறைவு அப்படிங்கிறது நம்முடைய இசை உலகுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஸோ இந்த பாடலை பொறுத்தவரையே இது கர்நாடக ராகத்தின் அடிப்படையில் அமைஞ்சது. சுத்த தன்யாசி அப்படிங்கிற ஒரு ராகத்தின் அடிப்படையில் அமைந்த பாடல். இந்த ராகம் ரொம்ப பாப்புலரான ராகம். ஸோ இதில் நிறைய ஏராளமான சினிமா பாடல்கள் வந்திருக்கு. இளையராஜாவும் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. உதாரணமாக உன்னால் முடியும் தம்பி படத்தில் புஞ்சை உண்டு நஞ்சை உண்டுன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டெல்லாம் சுத்த தன்யாசி ராகத்தில் அமைந்த பாடல். ஸோ இந்த ராகத்தில் அமைந்த வேற பாடல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாராமல் பார்த்த நெஞ்சம் அப்படின்னு ஒரு பாட்டு பூந்தோட்ட காவல்காரன்ல இருக்கு. அப்புறம் என்ஜீவன் பாடுது படத்துல கட்டி வச்சுக்கோ என் அன்பு மனசன்னு ஒரு பாட்டு இருக்கு. ராசையா படத்துல காதல் வானிலே காதல் வானிலே அப்படின்னு ஒரு பாட்டு, அது ரொம்ப பாப்புலரா ஹிட்டான சாங்கு. அலைகள் ஓய்வதில்லை படத்தில் இளையராஜாவோட மியூசிக்கில் விழியில் விழுந்து, அது ரொம்ப பயங்கர ஃபேமஸான சாங்கு, விழியில் விழுந்து அப்படிங்கிற பாட்டு. அப்புறம் இளமை காலங்களில் ராகவனே ரமணா அந்த பாட்டு, அதுவும் ஃபேமஸான பாட்டு. அப்படியே பார்த்தோம்னா சத்திரியன் படத்தில் மாலையில் யாரோ மனதோடு பேச இப்போ இந்த பாட்டு. அப்புறம் கேளடி கண்மணியில் தென்றல் தான் திங்கள் தான் அப்படிங்கிற பாட்டு. இன்னும் நிறைய நல்ல உன்னால் முடியும் தம்பியில் புஞ்சை உண்டு நெஞ்சை உண்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே சுத்த தன்யாசி ராகத்தில் வந்தது. அப்படின்னா பாருங்க எவ்வளவு இனிமையான ராகம். அதை இசைஞானி இளையராஜா எவ்வளவு அழகாக அதை பயன்படுத்தி அந்த டியூன் போட்டிருக்காரு. அது எவ்வளவு இனிமையாக இருக்குது அந்த பாடல். ஸ்வர்ணலதாவோட வாய்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹாண்டிங்காக இருக்கும் அந்த பாட்டு. அந்த ஹாண்டிங் அந்த வார்த்தை தான் அதுக்கு பொருத்தமாக இருக்கும், ஹாண்டிங் மெலடி. ஸோ அந்த பாடலில் பொன்னி ஸ்ரீ ரொம்ப சிறப்பாக பாடி அவங்களுக்கு கோல்டன் ஷவரே கிடைச்சிருக்குன்னா பாருங்களேன். ஸோ 5வது போட்டியாளராக பொன்னிஸ்ரீ ஒரு கலக்குறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து அவங்க வீடியோ போட நம்ம இமீடியட்டாக அதை ரிவ்யூ பண்ணிடுவோம். 9ஆம் தேதியிலேருந்து எபிசோடு ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நான் ஸ்டாப்பாக வாரங்கள் நமக்கு இசை விருந்து தான்.